அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். இன்று நம் வானொலியில் தேசிய ஒலிபரப்பு தினத்தையொட்டி ஒரு சிறப்பு நேர்காணலை கேட்டு மகிழ போறோம். இந்த நேர்காணல்ல பல சுவாரஸ்யமான தகவலோடு நம்மிடையே இணைய இருப்பவர் கவிஞர் உமாமோகன் அம்மா அவர்கள். இவர் புதுவையில் உள்ள அகில இந்திய வானொலியின் மூத்த அறிவிப்பாளர். வானொலி அறிவிப்பாளராக 1991 முதலே சேவையாற்றி வருகிறார். மகளிர், சிறுவர், இலக்கிய, திரைத்துறை சார்ந்த நிகழ்ச்சி தயாரிப்புகள், நேர்முகம், வர்ணனை, சொற்சதங்கைகள், சித்திரம் தயாரிப்பு போன்றவற்றிலும் ஈடுபட்டு வருகிறார். மாணவர்களுடனும் மகளிருடனும் இயங்குவதில் விருப்பம் கொண்டுள்ள உமாமோகன் அம்மா அவர்கள் நிறைய கவிதை தொகுப்புகளையும் கட்டுரை தொகுப்புகளையும் வெளியிட்டுள்ளார். தனது சிறுகதை தொகுதிக்காக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்ற விருதினையும், கவிதைகளுக்காக சௌமா அறக்கட்டளை உள்ளிட்ட விருதுகளையும் பெற்றுள்ளார். டார்வின் படிக்காத குருவி, ஆயி மண்டபத்தின் முன் ஒரு படம், துயரங்களின் பின்வாசல், நீங்கள் உங்களைப் போலில்லை, தலை உணர்த்தும் சிறு வாழ்வு, கனவு செருகிய எரவானம், சிப்பத்தில் கட்டிய கடல், நீ நான் நடுவில் ஒரு இம், முகம் அழிந்த காலம், கையறு சொல்லின் உச்சாடான பொழுதுகள், பாசாங்குகளின் அகராதி ஆகியவை இவர் எழுதிய கவிதை நூல்களாகும். ராஜகுமாரி வீடு வழியில் இருந்தது, பயணக்கட்டுரை, வெயில் புராணம் போன்றவை இவரது சிறுகதை தொகுப்புகளாகும். விடுதலை களத்தில் வீர மகளிர் என்ற கட்டுரை நூலையும் வெளியிட உள்ளார். பணி சார்ந்தும் தனிப்பட்ட முறையில் மகளிர் விழிப்புணர்வு செயல்பாடுகளுக்காகவும் புதுச்சேரி மகளிர் பேரவை வழங்கிய புதுவை சக்தி இந்திய செவிலியர் அமைப்பின் விருது வரிசையில் இந்த ஆண்டு புதுச்சேரி அரசின் சிறந்த பெண்மணி விருதும் பெற்றுள்ளார். எழுத்துக்காக முற்போக்கு இலக்கிய மேடை விருதுகள் போன்ற விருதுகளையும் பெற்றுள்ளார். உலகளாவிய பெண் எழுத்தாளருக்கான தஞ்சை புலவர் அன்பரசு நினைவு போட்டியில் கவிதை பிரிவில் 10,000 பரிசும் பெற்றுள்ளார். கலை இலக்கிய பெருமன்ற சிறந்த சிறுகதை நூலுக்கான விருதினை தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் சோ பாலசுப்பிரமணியம் அவர்களிடமிருந்து பெற்றுள்ளார். புதுச்சேரி அரசின் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை அவர்கள் வழங்கிய சிறந்த பெண்மணிக்கான விருதினையும் பெற்றுள்ளார். அன்னை கோவிந்தம்மாளின் இலக்கிய விருது ஆகிய பல விருதுகளையும் பெற்றுள்ளார். இவரை அறிமுகப்படுத்துவதில் நாம் மிகவும் பெருமையடைகிறோம். வாங்க நேயர்களே, இன்றைய சிறப்பு நேர்காணலை நம்ம கேட்டு மகிழலாம். கவிஞர் உமாமோகன் அம்மாவோடு இந்த நேர்காணலில் இவருடன் சந்தித்து உரையாடுபவர் முனைவர் சி. சுமதி அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். எனக்கும் மிகுந்த மகிழ்ச்சி. பாரம்பரியமிக்க காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இந்த நாளில் தெரிவிச்சுக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப மகிழ்ச்சிமா. இப்போ வானொலி அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு முதலா நீங்க வானொலிய கேட்ட, சின்ன வயசுல கேட்ட அனுபவங்கள் இருக்கும் இல்லையா? வானொலினா இப்ப நாங்க எங்களுக்குன்னு எங்க வயசுக்குன்னு நாங்க கேட்ட இலங்கை வானொலி, இந்த மாதிரியான வானொலிகள், இந்த செய்தி வாசிப்பாளர்கள்னா அதுல சில பேர் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தவங்க இருப்பாங்க. இது மாதிரி ஞாபகங்கள் இருக்குது இல்லையா? சொல்லுங்க. முதல் வானொலி பத்தின அறிமுகம், அத பத்தின ஞாபகமா என்ன இருக்குது? நான் பிறந்து வளர்ந்ததுலாம் திருவாரூர். அதனால நான் திருச்சி வானொலிக்காரி. அதனால அப்போ அங்க இருக்கக்கூடியவங்க அறிவிப்பாளர்கள்லாம் எங்க குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி. இப்ப நீங்க குறிப்பிட்டது மாதிரி நாங்க இன்னும் அதிகமாக இலங்கை வானொலி கேட்டு வளர்ந்தவங்க தான். மயில்வாகனன், சர்வானந்தா, B.H. அப்துல்லமி, ராஜேஸ்வரி சண்முகம், இது மாதிரியான அறிவிப்பாளர்கள்லாம் நமக்கு நம்ம தெரிஞ்சவங்க மாதிரி. நம்ம குடும்பத்துல K.S. ராஜா எல்லாம் நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் தெரிஞ்சவங்க, எல்லாருக்குமான ஒரு காமன் ரிலேட்டிவ், காமன் ஃப்ரெண்ட் மாதிரியான வாழ்க்கை காலகட்டத்துல தான். இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம்னா அப்ப இருந்த ஒரே ஊடகம் அதுதான். அதன் பிறகு அந்த கட்டத்துலதான் நான் மிக சிறு வயதுலதான் தொலைக்காட்சியினுடைய அறிமுகம்லாம் இருந்ததுன்னா கூட உள்ளடங்கிய மாவட்டங்களுக்கோ பகுதிகளுக்கோ தொலைக்காட்சியினுடைய அதிகம் கிடையாது. அப்போ சென்னை போன்ற பெருநகர பகுதியில இருந்தவங்களுக்கு வேணா தொலைக்காட்சியினுடைய இது அதிகமா இருந்திருக்கலாம், கிடைக்காது. எல்லார் வீட்லயும் வானொலி இருக்கிறதுன்றதே ஒரு பெரிய காலகட்டம் அது. அப்படி இருக்கும்போது எல்லார் வீட்லயும் தொலைக்காட்சின்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஊர்ல யாராவது ஒருத்தவங்க வீட்டுல இருக்கும், பெரிய தலைவர்கள் இறந்து போயிட்டாங்க, அது இது அந்த மாதிரியான செய்திகள்லாம் வரும்பொழுது பாத்தீங்கன்னா தொலைக்காட்சி பாக்குறதுக்கு ஊரே திரண்டு வீட்டுலதான் போய் ஒரு தியேட்டர் மாதிரி போய் எல்லாரும் கூட்டமா உட்காந்து பார்த்து ஞாபகம் இருக்கு எனக்கு. சில வீடுகள்ல இந்த ஒளியும் ஞாயிற்றுக்கிழமை திரைப்படங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அனுமதிப்பாங்க. அப்படிதான் இருந்த காலகட்டம். அதனால வானொலி தான் முழுக்க இன்னும் சொல்ல போனா விவித் பாரதி எல்லாம்
அவ்வளவு தூரம் நல்லா கேட்காட்டினா கூட அதை கரகரான்னு கேட்டாலும் அதை நைட்ல தேடி தேடி வச்சு கேக்குறது. அதுல சில சினிமா விளம்பரங்கள் வரலாம், பிரபு பிரபு எதிரொலிக்கிற நினைவுகள்லாம் வருது. ஆரம்ப கட்டத்துல இளையராஜாவோட பாடல்கள்லாம் மச்சான பாத்தீங்களா எங்கேயாவது வானொலியில போட்டாதான் எங்களுக்கு. அப்புறமா தான் உள்ளூர்ல அந்த ஒலி அமைப்பாளர்கள்லாம் வாங்கினாங்கன்னா எது வாங்கியிருக்காங்களோ அதுதான். யார் வீட்டுல மஞ்சள் நீர்னாலும் சரி, கல்யாணம்னாலும் சரி, எங்கேயாவது சவுண்ட் சர்வீஸ் மைக்க கட்டி விட்டாங்கன்னா திருவிளையாடல் வசனம் ஓடும். அந்த மாதிரி எல்லாம் தான் நம்ம கேட்க முடியும். நம்ம வந்து முக்கியமாக ஒரு ஊடகம் நம்ம வாழ்க்கையோட இணைந்தது அப்படின்னு சொன்னா அது வானொலி தான். அந்த மாதிரி தான் வளர்ந்தோம். அப்போ திரும்ப நம்ம அந்த வானொலியிலேயே நம்ம ஒரு அங்கமா இருக்க போறோம் அப்படின்னு நீங்க நினைச்சு பாக்குறதுண்டா? நிச்சயமா இல்ல. என்ன அப்படின்னா அதுல ஒரு வேடிக்கையான விஷயம், பள்ளி நாட்கள்லயே வந்து இந்த கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி இந்த மாதிரி எல்லாம் போகும்பொழுது கண்டிப்பா அதுல என் பேர் இருக்கும். எல்லா போட்டிகளுக்கும் போயிட்டு வரேன். முதல்ல ஆரம்ப கட்டம் சொல்ல போனா பேச்சு போட்டிக்கெல்லாம் அவ்வளவா போக மாட்டேன். அது என்னவோ எனக்கு பேசுறதுல ஒரு நர்வஸ் இது இருந்தது. அதனால கட்டுரை போட்டி தவறாம போவேன். பேச்சு போட்டியில எங்க மிஸ் அவங்களே பேரை கொடுத்துட்டாங்கன்னா அன்னைக்கு எனக்கு எதிர்பாராம தலைவலி வரும், எதிர்பாராம அப்படிலாம் இருந்திருக்கேன் ஒரு காலகட்டம். அப்புறம் ஏதோ ஒரு பிரிவு உபசார விழால பேச வேண்டிய சூழ்நிலை வந்தது. அப்ப நான் பேசினதை பார்த்துட்டு என்னுடைய தோழிகள், எங்க மிஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, நாட்டு நல பணித்திட்டம் அதுல எல்லாம் இருப்போம்ல, அவங்க எல்லாம் வந்து என்ன இப்படி பேசுற, நீ ஏண்டி பயந்து லீவ் போடுற அப்படின்னு என் ரகசியத்தை எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போட்டு உடச்சாங்க. அதனால அதுக்கு பிறகுதான் வந்து பேச்சுல அதிக ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சேன். ஆனாலும் கூட என்னன்னா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் அது. அப்ப ரொம்ப வருத்தமா இருந்தது. என்னன்னா திருச்சி வானொலியில இருந்து சிறுவர் நிகழ்ச்சி பதிவுக்காக ஒரு ஊரா வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி எங்க பள்ளிக்கு திடீர்னு அந்த பகுதிக்கு வந்திருந்திருக்காங்க, எங்க பள்ளிக்கு வந்திருக்காங்க. இது என்ன நடந்ததுன்றது சரியா எனக்கு அவ்வளோ முன்னாடியே சொல்லிட்டு வந்தாங்களா, திடீர்னு வந்தாங்களா எதுவும் தெரியாது. ஒரு சனிக்கிழமை அரைநாள் வகுப்பு நடக்கும்ல, இன்னைக்கு வந்து நீங்க கலர் ட்ரெஸ் போட்டு போகலாம், யூனிஃபார்ம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு ஜாலியான மனநிலையில இங்க போகும்பொழுது ஒரு ஜீப் எங்களை தாண்டி வெளியில போகுது. பார்த்தா திருச்சி வானொலியில இருந்து வந்துட்டு போறாங்க, இப்பதான் வந்தாங்க போறாங்க அப்படின்னு கதை அளக்குறாங்க. என்ன நடந்தது, என்ன பதிவு பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஆண்டு என்னுடைய தோழி தான் அவங்க வகுப்புல வந்து முதலிடம் பிடிக்கக்கூடிய, நிரந்தரமா முதலிடம் பிடிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தாங்க. அவங்க வந்து ஒருவேளை அவங்க மாநில முதலிடம் பெறுவாங்களோ அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பெல்லாம் எங்க ஆசிரியர்கள்ட்ட இருந்தது. என்ன பண்ணிருக்காங்க, வானொலியில இருந்து அங்கிருந்து வந்து நிகழ்ச்சி தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த மாதிரி ஒரு கதை, கவிதை அந்த மாதிரியான பல்சுவை நிகழ்ச்சியா இல்லாம இந்த பெண்ணோட ஒரு பேட்டியை கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அந்த பெண்ண சித்ராவை வந்து இன்டர்வியூ பண்ணி அனுப்பிச்சாச்சு அப்படின்னு எங்க மிஸ் சொல்றாங்க. ஆத்திரம் சும்மா துக்கடா பேச்சு போட்டீங்க அங்க இங்க எல்லாம் நம்மள அனுப்பிச்சு விட்டுட்டு வானொலியில இருந்து வந்துட்டு போயிருக்காங்க, நம்மளுக்கு தகவலே தெரியலையே, என்னதான் பண்ணிட்டு இருக்கோம் இங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப வருத்தமா கோவமா இருந்தது. எங்க மிஸ்கிட்ட எல்லாம் கோச்சிட்டேன். அவங்க சொன்னாங்க, இல்ல திடீர்னு வந்தாங்க, நம்ம வந்து எதுவும் புதுசா தயாரிக்கிறதுக்குலாம் நமக்கு நேரம் இல்ல, அதனால வந்து இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு எல்லாம் எங்களை எல்லாம் சமாதானப்படுத்தினாங்க. என்னையும் இன்னும் ஒரு சில தோழிகளையும். அதிகமா அதுல சண்டை போட்டது நானா தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளவு இதா இருந்தது. பின்னாடி அந்த வானொலியிலேயே தான் சுத்திட்டு இருக்க போறேன் அப்படின்னு அன்னைக்கு நிச்சயமா எனக்கு தெரியாது. அதன் பிறகு ஒரு கையெழுத்து பத்திரிகை நடத்திட்டு இருந்தேன். அதாவது பள்ளியெல்லாம் முடிச்சு இளங்கலை படிக்கிற காலத்துல பள்ளிக்கு போவேன். அப்ப வந்து என்னுடைய கையெழுத்து பத்திரிகையை வந்து எடுத்துட்டு போய் தமிழம்மா இருப்பாங்க இல்லையா, நம்ம படிச்சவங்க எல்லாம் அவங்கள்ட்ட எல்லாம் கொண்டு போய் கொடுக்கும்போது அதுல ஒருத்தவங்க சொன்னாங்க, நீ இவ்வளவு கவிதை எல்லாம் எழுதுறியா, அதுக்கு முன்னாடி நம்ம பள்ளி ஆண்டு மலருக்கு மட்டும்தான் கவிதை எழுதிருப்போம் இல்லையா, இப்போ நிறைய கவிதை சிறுகதை எல்லாம் போட்டு அது ஒன் மேன் ஆர்மி மாதிரி கையெழுத்து பத்திரிகை. அதுல வேற எந்த கல்லூரியில படிச்சீங்கம்மா? வந்து சென்னை பல்கலைக்கழகம் தமிழ். அப்போ படிக்கும்போது இந்த மாதிரி நானே தயாரிப்பேன். அப்ப எல்லாம் வந்து வெளியில எல்லாம் நம்ம மத்தவங்களோட பேச முடியாது, பெண் வந்து பருவம் அடைஞ்சிட்டா வெளியில அனுப்ப மாட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு கல்ச்சர் இருந்தது. நீங்க கையெழுத்து பத்திரிக்கை அதுவும் தனியா நடத்திருக்கீங்கன்னு கேக்குறதுக்கே பயங்கர எனக்கு ஆச்சரியமா இருக்கு. தம்பி அதுல பெரிய உதவி பண்ணுவான். எனக்கும் அவனுக்கும் ஒரு இதுதான் வித்தியாசம். அவன் இலக்கியம் படைப்பதுல அதிக இது இல்லைனாலும் இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி இதை செய்யறதுக்கான உதவி எனக்கு பண்ணுவான். எங்க தெருவுலயே இன்னும் 2 பேர் இருந்தாங்க. எங்க எதிர் வீட்டு அண்ணன், அவ்வளவு நாளும் அவங்க அண்ணன் தான், அதுக்கு பிறகு அண்ணன் தான். ஆனாலும் வயதுக்கு வந்த பொண்ணுன்றதுனால அவங்கள்ட்ட போய் பேச முடியாது, நம்ம வெளியில போக முடியாது, அவங்க வீட்டுக்கு போக முடியாது. ஸோ
இதை கம்பைல் பண்றது, இதை எடுத்துட்டு போய் தட்டச்சு அவன் பயில்ற இடத்துல தட்டச்சுட்டு வர்றது, அந்த மாதிரி வேலைகள் பொறுப்பு முழுக்க என்னுடைய தம்பி செஞ்சான். அதனால அது ஒரு சுலபமான ஒரு விஷயமா மாறிடுச்சு. அதை எடுத்துட்டு போகும்பொழுது எங்க மிஸ்டர் சொன்னாங்க, நீ திருச்சியில இளைய பாரதத்துக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன், நீ வேணா உன்னுடைய கவிதைகளை எடுத்துட்டு போயிட்டு வரியா அப்படின்னு. அது எப்படின்னா நமக்கு அவ்வளவு பெரிய சாகசமான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வாழ்ந்தது வளர்ந்தது அதெல்லாம். அதனால அது அவ்வளவு சாத்தியப்படல. அவங்க சொன்னாங்க, நான் வேணா என்னுடைய நண்பர், இப்ப மாதிரி மொபைல் எல்லாம் கிடையாது இல்லையா, ஒரு தொலைபேசி எண்ணே நம்ம வீட்டுல எல்லாம் இருக்காது, ஊர்லயோ யாரோ ஒருத்தவங்க வீட்டுல தொலைபேசி இருக்கும். அதனால அது சாத்தியப்படல, அது அப்படியே போயிடுச்சு. இப்போலாம் பல்கலைக்கழகத்துல மாணவர்களை நாங்க வருந்தி கூப்பிடுறோம், வானொலியில பேசுங்க. அப்ப இருந்த நிலைமை எப்படி இருந்தது? அது ஒரு பயங்கர த்ரில்லிங்கான விஷயம். அதை அனுபவிக்கணும் அப்படின்னு மாணவர்கள் விரும்பினாங்க அப்படின்னா அது நிச்சயமா அவங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அனுபவமா மாறிடும். ஆமா. இப்போ வானொலி உங்களுக்கு அறிமுகமான நிகழ்ச்சிகளை எல்லாம் சுவாரஸ்யமா சொன்னீங்க. நீங்க வானொலிக்கு எப்படி அறிமுகமானீங்க? ஆக்சுவலா திருமணமாகி நான் புதுச்சேரி வந்துட்டேன். 85ல திருமணம், புதுச்சேரி வந்தாச்சு. என் கணவர் இங்க ஒரு தொழில் நடத்திக்கிட்டு இருந்தாங்க, சுதந்திர தொழில். அதுதான் எங்களுடைய வேலையாவும் இருந்தது. நானும் வேலைக்கு போற மாதிரி எல்லாம் இல்லை. அதனால அந்த நிறுவனத்தை பார்த்துக்குவோம். சின்ன ஒரு தையல் யூனிட், டெய்லரிங், ரெடிமேடு அந்த மாதிரியானது, அதை பாக்குறது போறது அப்படின்லாம் இருந்துட்டு இருந்தேன். அப்போ வானொலி கேட்கறதுன்ற பழக்கம் மட்டும் விட்டு போகல. அப்பயும் நான் தொலைக்காட்சி வாங்கல. எங்க வீட்டுல வானொலியை கேட்டுட்டே வேலை பார்த்துட்டு இருக்கோம் காலையில இல்லையா. அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கும் பொழுது இந்த அறிவிப்பு வந்தது. தற்காலிக அறிவிப்பாளர், பகுதி நேர அறிவிப்பாளர் பணிக்கான ஒரு அறிவிப்பு. அது ஒளிபரப்பிட்டே இருப்பாங்க. அதை கேட்கும்போது என் கணவர் தான் சொன்னாரு, உனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நீ பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னன்னா, அப்ப எல்லாம் நம்ம வீட்டு பொறுப்புகளை எல்லாம் நம்ம பயங்கரமா செய்ய வேண்டியிருக்கும். 2 குழந்தைங்களுமே சின்னவங்க. பெரியவங்க ஒரு எல்கேஜி, யூகேஜி, சின்ன கை குழந்தை, 1 வயசு கூட ஆகாத குழந்தை. அந்த மாதிரியான நேரத்துல எங்கேயோ வெளியில எல்லாம் போக முடியும் அப்படின்றதையே நான் நினைச்சே பார்க்கல. இதுக்கு நடுவுலயும் ஒரு வானொலி காதல் இருந்தது எனக்கு. அப்போ என்னுடைய பையன் சின்ன பையனா இருக்கும்போது இந்த தாலாட்டு பாடல் வாய் விட்டு பாடுறதுல எனக்கு ஒரு கூச்சம் இருக்கும். அந்த மாதிரி பாட மாட்டேன். ஆனா இந்த ஒலிபரப்புற பாடல்கள் இந்த கேசட்ல, ரெக்கார்டர்ல அந்த மாதிரி போடுறதை விட எனக்கு என்ன ஆசை இருக்கும்னா, அந்த தேர்ந்திசை பாடல் எல்லாம் போடுவாங்க இல்லையா வானொலியில, எம்.டி. ஸ்ரீனிவாசன் இசையமைச்சது அந்த மாதிரியான பாடல்கள், பாரதியார் பாடல்கள், அது நிச்சயமா ஆல் இண்டியா ரேடியோல மட்டும்தான் நீங்க கேட்க முடியும். அந்த மாதிரியான பாடல்களை நம்ம குழந்தைக்கு தாலாட்டா ஒலிபரப்புனா நல்லா இருக்குமே, அதை கேட்டுட்டு குழந்தைங்க வளர்ந்தாங்கன்னா அது நல்லா இருக்குமேன்ற மாதிரி ஒரு ஆசை எனக்கு. அப்போ இங்க புதுச்சேரியில வானொலி கடற்கரையில இருந்தது. ஒரு நண்பர், எங்க குடும்ப நண்பர் ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தாரு, இந்த மாதிரி நான் அவர்கிட்ட சொல்லுவேன், உங்களுக்கு வானொலி நிலையத்துல யாராவது தெரிஞ்ச, ஏன்னா அதுக்கு பக்கத்துலதான் அவர் அலுவலகம், அங்க யாரையாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு இந்த மாதிரி அதை நம்ம அவங்கள்ட்ட இருந்து வாங்க முடியுமா, அவங்க நமக்கு தருவாங்களா, இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருப்பேன். நானு, அவரு, என் தம்பி, நாங்க 3 பேரும் சேர்ந்து திரும்பி அந்த கையெழுத்து பத்திரிகையை இங்க நடத்தணும். அதனால இதை பத்தி எல்லாம் பேசும்போது இந்த படைப்புகளை ஏதாவது எடுத்துட்டு போய் உங்களை அறிமுகப்படுத்துறேன், அங்க எனக்கு தெரியல, ஆனா நம்ம அந்த மாதிரி போகலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதுக்கும் நான் போகல. அப்பதான் இந்த மாதிரி விட்டு இருக்கிறது என் கணவருக்கு தெரியும். அதனால அவர் சொன்னாரு, நீ இந்த வேலைக்கு கூட நீ ட்ரை பண்ணலாம், இது பார்ட் டைம் தானே, நம்ம பிசினஸ்க்கும் அதுக்கும் ஒன்றும் தொந்தரவு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்றியா அப்படின்னாரு. நான் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு ஃபார்மலா ஒன்று கூட ஒரு அப்ளிகேஷன் டைப் பண்ணி அப்படி கூட பண்ணல. ஒரு ஒயிட் பேப்பர்ல லாஸ்ட் டேல கையாலேயே எழுதி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டோம். அதுதான் நடந்தது. நான் போல, அவரே தான் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாரு. அதே மாதிரி 2 நாட்கள் நடந்தது அந்த ஆடிஷன். காலையில டெஸ்ட், மத்தியானம் ஆடிஷன் அப்படி வச்சிருந்தாங்க. அதுவே நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்ததுனால 2 நாளா பிரிச்சு வர சொல்லியிருந்தாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, முத நாள் என்னுடைய தோழி ஒருத்தவங்க அதுக்கு போயிட்டு வந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்ட போது என்ன மாதிரி நடந்தது என்னன்னு கேட்டப்போ, ரொம்ப கூட்டம், நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்படின்னாங்க. உடனே எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் அவ்வளவா இல்லை. இங்கிருந்து கோரிமேடு கொஞ்சம் உயரமான ஒரு பகுதி, வண்டி ஏறுது, எனக்கு ரொம்ப டென்ஷனும் ஏறிட்டே இருக்கு. அன்னைக்கு என்னோட சின்ன பையனை எங்க விடுறதுன்றதே ஒரு பெரிய விஷயம் வந்தது. ஒரே வயசு அவனுக்கு, கை குழந்தை. அவனை யார் பார்த்துப்பா, எங்க விட்டுட்டு போறதுன்றதே ஒரு பெரிய இஷ்யூவா இருந்தது. இதெல்லாம் தாண்டி போகணுமா அவசியம் அப்படின்ற மாதிரியான அளவுக்கு எனக்கு இருந்தது. அப்ப அவர் என்ன சொன்னாரு, சரி வா போய் பார்ப்போம், இல்லைன்னா உன்னோட
இந்த கதை கவிதை யாரையாவது பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் முதல்ல சொல்லிட்டு இருந்தது தானே, அது மாதிரி யாரையாவது பார்த்து சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போனாரு. அப்புறம் அங்கே போயிட்டு ரிட்டன் டெஸ்ட் முடிச்சாச்சு. குழந்தைய வச்சுட்டு அதனால அன்னைக்கு அவர் கடைக்கே போக முடியல. எங்க ரிலேஷன் வீட்டில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு குழந்தைய பார்த்துட்டு அவர் இருந்தார். இங்கேருந்து மத்தியானம் வந்தோம். மத்தியானம் திரும்பி ஆடிஷன் வந்தேன். ஆடிஷனுக்கு உள்ள போகும்பொழுது லிட்டரலா என்னோட படப்படப்பு வந்து வெளியில தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. நான் உள்ள வர்றேன், எங்க ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து வரும்பொழுதே அந்த ஆடிஷனுக்கான பேப்பர்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. எல்லாரும் வச்சு படிச்சுட்டு இருக்காங்க, சத்தம் போட்டு படிச்சுட்டு இருக்காங்க அந்த பேப்பரை. அதுக்கான அறிவிப்பு எல்லாம் இருக்கும் அந்த பேப்பர்ல. அதாவது ஒரு அறிவிப்பாளர் என்னெல்லாம் பயன்படுத்த வேண்டியிருக்குமோ அது அத்தனையும் வாசிக்க சொல்லி மாடல் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆடிஷன் ஜட்ஜஸ் என்ன பண்ணுவாங்க, இத்தனாவது பேஜ்ல இருக்கிறத நீ வாசிச்சு காட்டுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்கும்போது என்ன படிக்கிறாங்க அப்படின்னா, கர்நாடிக் இது ஒரு கச்சேரிக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை படிக்கும்போது ரீதிகளன்னு ஒரு படிச்சுட்டு இருந்தாரு. என்னடா அது ரீதிகளன்னு என்ன இருக்கு அப்படின்ட்டு எட்டி பார்த்தேன். அப்புறம் போய் என்னோடத வாங்கிட்டு வந்து பார்த்துட்டு, எங்க அது ரீதிகள இல்லைங்க ரீதி கவுலங்க அப்படின்னு எனக்கே வந்து ஒரு கான்பிடன்ஸ் அப்பதான் வந்தது. இப்படி அது என்னன்னே தெரியாத ஒருத்தரால இதை வந்து அட்டென்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது, நானும் ஒன்றும் கிளாஸுக்கெல்லாம் தெரிஞ்ச ஆள் கிடையாது. எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் அப்பா வந்து ரேடியோவை ஆன் பண்ணாங்கன்னா அதுதான் நாங்க சொல்லுவோம். வந்தே மாதரத்துல இருந்து ஜெய்ஹிந்த் வரைக்கும் ஓடிட்டே இருக்கும். அப்பா இருந்தாங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோ தான் ஓடிட்டு இருக்கோம். அப்பா இங்க இருந்து வீட்டை விட்டு அந்தாண்ட அவர் நவுந்தாங்கன்னா நாங்க சும்மா கிலோன் ரேடியோல பாத்துருக்கான்னு வைப்போம். அப்படியும் இல்லைன்னாலும் இதை திரும்பி ஆல் இண்டியா ரேடியோ கேட்போம். அது விவசாய நிகழ்ச்சியா இருக்கும், உழைப்பவர் அரங்கமா இருக்கும், ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு தொண மாதிரி அது ஓடிட்டு இருக்கும். அதனால இந்த கர்நாடிக் நேம் வந்து இது இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு மைண்ட்ல ஓரளவுக்கு அது தெரிஞ்சது. உள்ள போகும்பொழுது அந்த என்ட்ரன்ஸ்குள்ளார நுழையும் பொழுது ஒரு ஹோம் கார்டு அங்க இருந்தார். நம்மள வழி நடத்தி உள்ளார அனுப்புறவரு. இன்னும் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்களாமா அப்படின்னு கேட்டாரு. ஆமாங்க அப்படின்னு. என்ன நடக்க போகுது, ஒண்ணு செலக்ட் பண்ண போறாங்க இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ண போறாங்க அவ்வளவுதானே அப்படின்னாரு. அட ஆமா இல்ல அவ்வளவுதானே, இதுக்கு எதுக்கு நம்ம எவ்வளவு நர்வஸா இருக்கோம் அப்படின்னு எனக்கு உடனே ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. அப்படியே உள்ளார போய் நான் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுதான் என்னுடைய அஸ்திவாரம். செலக்ட் ஆனேன். அதுக்கு பிறகு ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் அப்சர்வேஷன் அதெல்லாம் முடிஞ்சது. மொத்தம் 6 பேர் செலக்ட் பண்ணாங்க. 2 நாள் எழுதினவங்க எல்லாருல இருந்தோம். அந்த 6 பேர்ல ஒருத்தரா நான் என்ட்ரு ஆனேன். தட் வாஸ் 91 அந்த பீரியட். இப்போ வானொலிக்கு உங்க அறிமுகம் நிகழ்ந்ததே வந்து உங்களுடைய கணவர் மூலமா தான் அப்படின்னு கேட்கறதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாவும், அந்த காலகட்டத்துல அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது அதுவும் ஒரு பெண் வேலைக்கு போறத குடும்பம் ஏத்துக்கிறதே ஒரு பெரிய விஷயம். இதுல ஒரு ஊடகத்துறையில அதுல வேலைக்கு போறதுக்குங்கிறதுக்கு அவங்களாவே உங்களை வந்து ஊக்கப்படுத்திருக்காங்க. அதுவும் அது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இல்லையாங்கம்மா? நிச்சயமா. அதாவது எனக்கு இருந்த கவலைகள்லாம் என்னுடைய இந்த பொறுப்புகளை யார் ஏத்துப்பா, நம்ம விட்டுட்டு நம்ம பாட்டு கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி இருந்தேன்னா அப்படின்னு அந்த இடத்துல நான் வந்து என்னுடைய பிறந்த வீட்டுக்கு வந்து அதிக நன்றி சொல்லணும். அதான் அந்த உங்க குடும்பம் வந்து எப்படி ஏத்துக்குச்சு நீங்க ஊடகத்துறையில போய் வானொலியில நீங்க? எங்க மாமியாருக்கு என்ன பிரச்சனையா இருந்ததுன்னா, எங்க மாமியார் எல்லாம் தனியா கிராமத்துலதான் இருந்தாங்க. அப்பப்போ வருவாங்க. அவங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா, நான் வந்து விரிவுரையாளர் பணிக்கான யுஜிசி தேர்வும் பாஸ் பண்ணியிருந்தேன். அத மாதிரி போனா என்ன, இல்ல ஒரு ஸ்கூல் டீச்சரா போனா என்ன அப்படின்றதுதான் அவங்களோடதா இருந்தது. அந்த காலத்துல பெண்கள்னாவே ஒரு ஆசிரியர். இது என்ன அப்படின்னா, ரொம்ப ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு கிளம்பி அங்க இருக்கணும். 5 மணிக்கு அங்க இருக்கணும்னா 4 மணிக்கே கிளம்பி நம்ம வந்து போகணும். நைட் டியூட்டினா அப்பெல்லாம் வந்து ஒரு 10:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். இப்பதான் அதிக நேரம் ஆகுது. அதுவே அவங்களுக்கு வந்து ரொம்ப இவ்வளவு தாமதமா சாயந்தரத்துல வீட்டுல இல்லாம போயிட்டு வர வேண்டியதா இருக்கு அப்படின்றதுலாம் ஒரு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ரொம்ப ஒன்றும் அதை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா சௌகரியமா இருக்கலாமே நீனு இந்த மாதிரி வேலைக்கு போனா அப்படின்னு. அது வந்து நிரந்தர பணிக்கு போறதுன்றதே அப்ப வந்து எங்களுக்கு விருப்பமாகவும் இருக்கல. இது ஒரு பகுதி நேர வேலை ஒண்ணு, நமக்கு மனசு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலை. பாட்டு போடலாம் பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த வேலையை செய்யறது. என்னைக்காவது ஒரு நாள் போனா கூட ஒரு 6 அது ஏன்னா பிரைமரி சேனல் தானே, எப்பயாவது தான் பணம் இருக்கும். மத்த நேரம் எல்லாம் பாத்தீங்கன்னா நிகழ்ச்சிகள் தான். இல்ல முதல்ல வானொலியில நீங்க என்ன பேசுனீங்க, உங்க குரல்ல ஞாபகம் இருக்குங்களாமா? இருக்குது. நம்ம
ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சி மாறும் இல்லையா, நம்ம அந்த பயிற்சிகள்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தோம். அப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த மாதிரி முதல்ல வர்றாங்கல்ல அவங்கள வந்து மத்தியானத்துல தான் போடுவாங்க. அப்ப வந்து டிரான்ஸ்மிஷன் லெவல்ஸ் கம்மி மத்தியானத்துல. அதனால அவங்க வந்து ஹேண்டில் பண்றது ஈஸியா இருக்கும். அவங்க வந்து சுலபமா வேலையை முடிக்க முடியும் அப்படின்றதுக்காக கொஞ்ச நாள் பழகிற வரைக்கும் ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட் போட மாட்டாங்க, இல்ல ஈவினிங் ஷிஃப்ட் போட மாட்டாங்க. எனக்கு என்ன நடந்ததுன்னா, அதாவது நான் இந்த ஆடிஷன்லாம் ஆயிட்டோம்னா கூட நம்ம வந்து பயிற்சிக்கு போகணும். அப்புறம் அங்க வந்து டெக்னிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த ஒலிபரப்பு நேரத்தை நம்ம வந்து அந்த கருவிகளை கையாள்றது, அதனுடைய நேரத்தை கையாள்றது, அதெல்லாம் நம்மளுக்கு தேடிட்டோமா அப்படின்றதுக்காக வேண்டி நீங்க செலக்ட் ஆன பிறகு கூட ஒரு டெஸ்ட் உண்டு. அந்த டெஸ்ட் முடிச்சு நான் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தா கூட எனக்கு வந்து டியூட்டி போடலை. இப்போ வந்து திடீர்னு என்னுடைய சீனியர் ஒருத்தவங்க அவங்க குடும்ப விழாவுக்காக போனவங்க லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த திடீர் கேப் இருக்கு பாருங்க, அது வந்து முதல்ல வர்றது ஈவினிங் டியூட்டி வருது. மாலை பணின்னா வேற மாதிரி நீண்ட நேரம் ஒலிபரப்பு நேரம் இருக்கும். என்னை வந்து கேட்குறாங்க, அது ஃபர்ஸ்ட் ஈவினிங் டியூட்டி தான் இருக்கு, பரவாயில்லையா அப்படின்னு. அது எப்படி முடியாதுன்னு ஒன்று சொல்றது அப்படின்னு என் மனசுல தோணுச்சு. பரவாயில்ல சார், நான் பார்த்துருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஆனா வந்து கூட இருந்தவங்களாம் நிச்சயமா ஒரு நல்ல இது. அவர் இப்ப உயிரோட இல்லை, ஆண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒலிபரப்பு நிர்வாகி. பிற்காலத்துல அவர் வந்து துறை சார்ந்த ஒரு மாறுதல் வாங்கி சென்னைக்கு போனார். அங்க ஒரு சாலை விபத்துல காலமாயிட்டார். அவரோட தான் எனக்கு முதல்ல வேலை டியூட்டி ஆஃபீஸர்னு சொல்லுவோம். அவங்க தான் வந்து என்னென்ன ஒலிபரப்பணும் அப்படின்றதெல்லாம் நம்ம கிட்ட கொடுப்பாங்க. அந்த மாதிரி வாங்கிக்கிட்டு உள்ள போகும்பொழுது அவர் என்ன பண்ணாரு, தொழில்நுட்ப பிரிவுக்கு போய் இவங்க முதல்ல வந்திருக்காங்க, முதல் டியூட்டியே வந்து இவங்களுக்கு சாயந்தர டியூட்டி ஆயிடுச்சு, அதனால கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு. அப்போ மனோகரன் ஒரு பொறியாளர் இருந்தார், அவரு வந்து அதே மாதிரி கூட நின்னார். முதல்ல நான் போட்டது வந்து நிகழ்ச்சி வந்து லைவ், நேரடியாக தாளவரங்கம்னு சொல்லுவாங்க, தாள வாத்திய கச்சேரி. இப்ப நம்ம வந்து லேத்தினுடைய தொடக்க அறிவிப்பு கொடுத்துட்டு அந்த தாள வாத்திய கச்சேரிக்கான அறிவிப்பை கொடுக்கணும். அதுதான் நம்ம முதல்ல செஞ்ச. ஏர்ல என்னோட வாய்ஸ் போச்சு அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட். அது எப்படி பண்ண போறேன் அப்படின்றதெல்லாம் இருந்தாங்க, அதெல்லாம் முடிஞ்சது, நல்லபடியா தான் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கப்புறமா ஒரு தப்பு பண்ணிட்டேன். அன்னைக்கு டியூட்டில எங்கன்னு வந்து ஒரு பாடல் முதல் நிகழ்ச்சி, அதுக்கு நடுவில் ஒரு பாடல் கொடுத்துருந்தாங்க. அப்பெல்லாம் வந்து இந்த டிஸ்க் இருக்கும் இல்லையா, கிராமபோன் டிஸ்க்ல தான் ஒளிபரப்பணும் பாட்டு. இப்ப மாதிரி சிடி அல்லது அதையும் தாண்டி இப்பெல்லாம் சிஸ்டத்துல இருந்தே நேரா ஒளிபரப்போம். அப்போ வந்து கிராமபோன் டிஸ்க்ல அந்த குரூப் வரியா இருக்கும், அந்த வரியில சரியா அந்த ஊசியை தேடி வைக்கணும். பயிற்சியின் போதே அது வந்து திரும்ப மற்றவங்க செய்யறதுக்கும் நாங்க எடுத்து வைக்கணும்ன்ற மாதிரி செஞ்சுட்டு தான் இருப்போம். அன்னைக்கு வந்து வாய்க்கொழுப்புன்ற படத்துல இருந்து ஒரு பாடல் கொடுத்துருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பாடலை எடுத்து நான் வைக்கிறேன். இந்த பாட்டுக்கு பதிலாக அதுக்கு முந்தின குரூவ்ல வச்சுட்டேன் வரி. ஏதேதோ கற்பனைன்ற பாட்டு வரணும், ஆனா வர்றது வாய்க்கொழுப்பு தான். அவரும் உள்ள ஓடி வந்துட்டாரு அந்த ஆண்டவன் சாரும். நாங்க 2 பேரும் பயந்து முதல்ல என்ன செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அது அப்ரூவ்டு சாங். ஆல் இந்தியா ரேடியோவை பொறுத்த வரைக்கும் தணிக்கையாகி வந்த பிறகும் இந்த பாடல் ஒலிபரப்ப கூடாதுன்னு உள் தணிக்கை ஒண்ணு உண்டு. சிலது வந்து எங்க நிறுவனத்துக்கே உரிய கட்டுப்பாடுகள்லாம் உண்டு. அந்த கட்டுப்பாடுகளின் விதிப்படி பார்த்தா இந்த பாட்டு வேண்டாம்னு சொன்னாங்கன்னா வேண்டாம் தான். அது வந்து ஏர்ல போட மாட்டாங்க. அது வெளியில எங்க பார்த்தாலும் ஒழிச்சிட்டு இருக்கோம், ஆனா நாங்க போட மாட்டோம். அந்த கட்டுப்பாடுகள் இருக்கா இல்லையா, அதைதான் நாங்க முதல்ல பார்த்தோம். அப்ரூவ்டு தான், வானொலியில ஒலிபரப்பலாம் அப்படின்னு இருந்தது. அப்பா அப்படின்னு போயிட்டோம். இத மாதிரியான விஷயங்களும் நடக்கும் நிறைய. நம்ம அவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும். ஒரு சின்ன அந்த வரியை விட்டுட்டோம் அப்படின்னாலும் ரொம்ப பிரச்சனை ஆயிடும். அதுதான் முதல் நாள் நடந்தது. ரொம்ப சிறப்பா இருக்குது. ஒவ்வொரு அனுபவங்களையும் நீங்க சொல்ல கேட்க ரொம்ப ஆர்வமாவே இருக்கு எங்களுக்கு. இது ஒரு நேர்காணல், நிஜமாவே நேரா உட்காந்து உங்க பக்கத்துல இருந்து கேட்கற மாதிரியா இருக்குதுமா ஒவ்வொரு நிகழ்வும். அப்புறம் வந்து நினைவுகள் தானே நம்மள வாழ வைக்குது. ஆமா, தொழில்நுட்பம் பயிற்சி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதான் நீங்க சொன்ன மாதிரி அப்ப இருந்த தொழில்நுட்பத்துக்கும் இப்ப இருக்கக்கூடிய ஒலிபரப்பு சம்பந்தப்பட்ட வானொலி சம்பந்தப்பட்ட தொழில்நுட்பத்துக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் இருக்குது இல்லையா, மிகப்பெரிய வளர்ச்சி. அப்ப ஆமா, அப்ப என்ன சவால்கள் இருந்தது,
இப்ப என்ன சவால் இருக்கு தொழில்நுட்பம் வளர்ந்ததுக்கு அப்புறம்? இது கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமா. அப்போ வந்து எப்படின்னா, ஒரு ஒலிபரப்பு பணி ஏற்கிறோம், இப்போ ஒரு மார்னிங் ஷிஃப்ட் போறோம்னா கைக்குள்ளாம மெட்டீரியல் தூக்கிட்டு போவோம். 2 தடவை கூட நடந்து தூக்கிட்டு போவோம். அந்த டேப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டேப்ல தான் இருக்கும் ப்ரோக்ராம. நீங்க சாதாரணமா மற்றவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா சினிமா ஷூட்டிங்கை காட்டுவாங்க, அதுல எல்லாம் பார்த்திருப்பாங்க. அந்த மாதிரி நாகரா ஒளிபரப்புறது அப்படின்னு அந்த மாதிரியான ஒரு டெக்குன்னு சொல்லுவோம், அந்த இதுதான் இருக்கும். கேசட்டை 2 கேசட் இருக்கு இல்லையா, 2 கேசட் சுத்துற மாதிரியானதுதான். அதையே பெரிய வடிவத்துல யோசிச்சு பார்த்துக்கலாம். டேப் வந்து 2 வடிவத்துல இருக்கும், 5 இன்ச்சு 7 இன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு முனை அங்கேயே இருக்கும், அதுல சுத்தி விடணும். நீங்க அதை கரெக்டா பார்த்து சுத்தி விடல அப்படின்னு சொன்னா அது சுருட்டிக்கிறதுக்கோ சிக்கிக்கிறதுக்கோ அருந்து போறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. அந்த நிகழ்ச்சி வந்து பெரிய பிரச்சனை ஆயிடும். அது எல்லாமே நம்ம தான் செய்யணும். அறிவிப்பாளர்னா அகில இந்திய வானொலியை பொறுத்த வரைக்கும் அங்க உள்ள நடக்கிற எல்லாமே நம்முடைய பொறுப்பு தான். அது தொழில்நுட்ப வேலைகளையும் நம்மளே சேர்த்து தான் கத்துக்கணும். அந்த மாதிரியான வேலை தான் இருக்கும். அப்போ வந்து அதை வந்து ஒழுங்கா எடுத்துட்டு போய் முன்கூட்டியே இது பண்ணணும். கிராமபோன் ரெக்கார்ட் தான் இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி அந்த ரெக்கார்டு எல்லாம் உடஞ்சிடாம பத்திரமா அதுலயே தோசைக்கல் மாதிரி இருக்கும், 78 அப்படின்னு சொல்லிட்டு பழைய காலத்து அந்த மெழுகு ரெக்கார்டுகள். அப்புறம் சின்னதா இருக்கும். அந்த மாதிரி ரெக்கார்டு எல்லாமே 3 விதமாக இருக்கும். 48 RPM அந்த மாதிரி ஒன்னையும் வந்து ரொட்டேஷன் பெர் மினிட், அதை எங்களுடைய அடையாளத்துல சொல்லிக்கிறது. அதே மாதிரி நீங்க விரும்பிய ஒரு பின்னணி இசையோ இன்டர்லூடோ இப்ப எல்லாம் வந்து என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அப்போ அந்த மாதிரி கிடையாது. நீங்க வந்து அது கையில இருக்கணும், அது இருந்ததுனாதான் போட முடியும். அதை நினைச்ச மாதிரி போட்டுக்க முடியாது. அதெல்லாம் வந்து ரொம்ப திட்டமிட்டு எடுத்து வச்சுக்கணும். யாருமே வந்து ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு, ஏதோ ஒண்ணு இதாச்சுன்னா சமாளிக்கலாம் முடியாது. அதனால அந்த மாதிரிதான் ஒளிபரப்பணும். இன்னும் பல விஷயங்கள் சொல்லுவாங்க. மங்கள இசை காலையில ஒளிபரப்புறோம் அப்படின்னா அதுல என்ன ராகம் போகுதோ அந்த ராகம் அன்னைக்கு திரும்ப ஒளிபரப்ப கூடாது அப்படின்னாங்க. அவ்வளவு மைன்யூட்டா பார்ப்பாங்க. அன்னைக்கு இசை நிகழ்ச்சிகள்ல எதுலையுமே அது அந்த ராகமே கூட வரக்கூடாதுன்னு அவ்வளவு. இப்போ அந்த மாதிரியான அவ்வளவு சிக்கலான விதிமுறைகள்லாம் இல்லவும் இல்லை, அதை பார்க்கக்கூடிய அளவிலான ஆட்களும் இல்லை. நிறைய பேர் வந்து பணி ஓய்வு பெற்றுட்டாங்க, அந்த மாதிரியான இதெல்லாம் ஆயிடுச்சு. ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கருவிகள் காலந்தோறும் மாறிக்கிட்டே தான் வந்தது. டிஸ்க் ஒளிபரப்புறதுன்னு சொன்னேன் இல்லையா, கிராமபோன் ரெக்கார்ட் காலத்துல இருந்து. அடுத்தது வந்து கேசட்ன்றதுக்கான வேலை எங்களுக்கு கிடையாது. சிடி தொழில்நுட்பம் வந்தது. சிடி ரெக்கார்டர்ல வச்சு ஒளிபரப்புறது அப்படின்னா நம்ம வீட்டுல வாங்கக்கூடிய அந்த சிஸ்டம் இருக்காது, ஒளிபரப்புக்குன்னு சில நுட்பங்கள் பார்ப்பாங்க. அந்த மாதிரியான சிஸ்டம் வந்து அதுல சிடியை போட்டு அந்த மாதிரி தான். சிடியில வந்து சில சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குன்றது எல்லாம் கண்டுபிடிச்சு அப்புறம் வந்து சிடியில உள்ளது அத்தனையும் கம்ப்யூட்டர்லயே ஏத்துறதுன்ற மாதிரி அவங்க சாஃப்ட்வேர் தனியா இருக்கு. இப்போ ஆல் இண்டியா ரேடியோ ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குவாங்க, அதுக்குன்னு இன்ஜினியர்ஸ் உண்டு. இப்ப தமிழ் திரைப்பட பாடல்கள் இருக்குன்னா அது ஒரு பக்கம், கிறிஸ்தவ பாடல்கள், முஸ்லிம் பாடல்கள், அப்புறம் வந்து ஹிந்து டிவோஷனல் சாங்ஸ், இது இல்லாத பண்ணி செய்யும் பாடல்கள், அந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல வந்து கான்ட்ராக்ட் விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. இப்போ மற்ற வானொலிகள்னா அவங்களுக்கு அதுக்கான ராயல்டி கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயம் இல்லை. இது அரசு வானொலின்றதுனால அதுல அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமும் இருக்கு. இப்போ ஒளிபரப்புறாங்க அப்படின்னு சொன்னா அந்த கம்பெனிக்கோ அதற்கான உரிமம் பெற்றவர்களுக்கோ அதுக்கான ராயல்டி போகும். அதனால அதுக்கான ரெக்கார்ட்ஸ் நம்ம வந்து எப்போதுமே மெயின்டைன் பண்ணணும். என்ன ஒளிபரப்புறோம் அப்படின்றதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கும். அதை வருஷாந்திரம் கணக்கு பண்ணி எல்லா நிலையத்துல இருந்தோம் அப்படின்னாலாம் அது ஒரு பெரிய நெட்வொர்க் வேலை நடக்கும். அது தவிர இப்போ நிலையத்துக்கு ஒருத்தவங்க வந்து பேசுறாங்க, நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பேமெண்ட் உண்டு, ஒரு ஹானரோரியம், மதிப்பூதியம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதற்கான திட்டமிடல்கள். ஒரு நிகழ்ச்சி தயாரிக்கிறாங்கன்னா அதுக்கான திட்டமிடல்கள், இப்படி எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஃப்ரேம் இருக்கு. எதை தவிர்க்கணும், எதை பேசக்கூடாது. இப்ப உடல் ஊனமுற்றவர்களை வந்து அந்த பெயர்கள் எல்லாம் சொல்லக்கூடாது, மாற்றுத்திறனாளி அப்படின்றது தான் சொல்லணும். அவங்களுக்கான நேரடி சொல்லாக நடைமுறையில சொல்றது சொல்லக்கூடாது. அந்த மாதிரியான நிறைய விதிமுறைகள் உண்டு. இது எல்லாமே வந்து நமக்கு பயிற்சியின் போது ஓரளவுக்கு சொல்லி தருவாங்க. அப்புறம் நம்ம பணியாற்றி கற்றுக்கொள்வது, நமக்கு முன்னோர்கள் இருக்கிறாங்க இல்லையா, நம்ம வேலை பார்க்குற நேரம் அல்லாத நேரத்துலையும் கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுதுதான்
எது பிழை, எதை செய்யணும், எது செய்யக்கூடாது, இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி இன்னைக்குமே எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம கத்துக்கிறவங்க தான் நம்முடைய பணியை பொறுத்த வரைக்கும். நம்மை சுற்றி நடந்துட்டு இருக்க தொழில்நுட்ப மாற்றங்கள், போனிங் வந்தது, போன்ல உரையாடி நம்ம வந்து நேயர்கள்ட்ட எந்த ஒரு பாட்டு கேட்க சொல்றது, அப்புறம் அவங்களுக்கு தலைப்பு கொடுத்து அவங்களோட உரையாடுறது, இன்னும் சொல்ல போனா கான்ஃபரன்ஸ், எல்லா நிலையங்களும் போன் மூலமாகவே இணைந்து ஒரு ரேடியோ பிரிட்ஜ் ப்ரோக்ராம், அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள், தொழில்நுட்ப மாற்றங்கள் வந்தது. அப்புறம் வந்து கையில சிடி எதுவும் கிடையாது, எல்லாமே ரெக்கார்டடு, எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட் விர்ச்சுவல் நெட்வொர்க்ல இருந்து பிளே பண்றது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறி 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 வந்துட்டு இருக்கு. முக்கியமான ஒண்ணு, இந்த தொழில்நுட்பம் எனக்கு தெரியாதுன்னு நம்ம பின்தங்கவே முடியாது. நாங்கெல்லாம் வந்து படிக்கும்போது கணினின்றதே ஒண்ணு கிடையாது. அதன் பிறகு பணியிடை பயிற்சியாக சிலது எடுத்துக்கிறது, அப்புறம் பணியில் இருந்தபடியே தன்னுடைய தொழில்நுட்ப அறிவை மேம்படுத்திக்கிறதுன்னு இருக்கிறவங்க தான் நம்ம அதில் பணியாற்ற முடியும். எல்லா துறையிலுமே இது பொருந்தும் தான், இருந்தாலும் ஊடகத்துறைன்றது அதிரடியான மாற்றங்கள் வந்திருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்ம பின்பற்ற வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. இப்ப நம்ம வந்து தொலைபேசியில நம்ம 2 பேரும் சும்மா பேசிட்டு இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கோம். இது நம்ம நேயர்களுக்கு நிகழ்ச்சியாக போய் சேரப்போகுது. இந்த நுட்பம்லாம் இருக்கு இல்லையா, எங்க இருக்கக்கூடியவங்களையும் நம்ம வந்து நம்ம நேயர்களுக்கு கொண்டு போயிடலாம். அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்துகிட்டே இருக்கு. வரவேற்க தகுந்த விஷயங்கள் தான். மாற்றங்களுக்கு தக நம்ம மாத்திக்கிறதோட மட்டும் இல்லாம நம்முடைய திறமையையும் வளர்த்து கொள்வது மட்டும்தான் சர்வைவலுக்கான ஒரே வழி. ரொம்ப சிறப்புமா. இதெல்லாம் தான் வந்து இப்ப இருக்கக்கூடிய தலைமுறையில இருக்கக்கூடிய ஊடகத்துல பணிபுரிகிற எல்லாருக்குமே நீங்க வந்து பெரிய இன்ஸ்பிரேஷன் இல்லையா? எந்த காலகட்டத்தில இருந்து ஒவ்வொரு தொழில்நுட்பத்தையும் கத்துக்கிட்ட இப்ப இருக்கிறவங்க வந்து இதுதான் என்னோட வேலை, இது மட்டும்தான் நான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி, இல்ல இதையே நான் கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மனநிலை இருக்கிறாங்க. ஆனா நீங்க ஒவ்வொரு வளர்ந்து வர தொழில்நுட்பத்தையும் கத்துக்கிட்டு இப்ப இருக்கிற தலைமுறையோடையும் சேர்ந்து பணியாற்றுறீங்க இல்லையா? நிச்சயமா. அது வந்து இப்ப இருக்கிறவங்க அப்ப இருக்கிறவங்க இல்ல, எல்லா காலகட்டத்திலயும் இந்த மனநிலை உள்ளவங்களும் இருக்காங்க, அந்த மனநிலை உள்ளவங்களும் இருக்காங்க. ஒண்ணும் இல்ல, நம்ம வந்து அந்த நம்முடைய துறை எதுவோ அந்த துறையில சிறப்பாகணும்னா வேற வழியே இல்ல. நீச்சல் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது, தள்ளி விட்டுற வேண்டியதுதான். ஆமா. அடுத்ததா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு யாராவது இருந்தாங்களா? ரேடியோக்கு வர்றதுக்கு முன்னாடியே கூட இவங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியோ, இல்ல வந்ததுக்கு அப்புறமோ இந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சிகள் பண்ணணும், இல்ல இவங்க மாதிரி பேசணும். இப்ப எங்களுக்கு நியூஸ் கேட்கும் போதெல்லாம் அந்த காலத்துல வந்து இவங்க சோபனா ரவி, அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க, ஃபாத்திமா பாபு, சந்தியா ராஜகோபால், அந்த மாதிரி ராஜேஸ்வரி சண்முகம் இலங்கை வானொலியில இருப்பாங்க. இது மாதிரி ஒரு சில பேரை குரலை கேட்டு அவங்கள மாதிரி பேசி அது மாதிரி எல்லாம் பண்ணுவோம். அது மாதிரி உங்களுக்கு இருந்திருக்காங்களா? கண்டிப்பா. திருச்சிராப்பள்ளி வானொலியில எல்லாமும் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. வீரம்மாள்னு ஒரு பெரியம்மா, அந்த மாதிரி இன்னும் சில அறிவிப்பாளர்கள்லாம் இருந்தாங்க. அவங்க பலரும் ஓய்வு பெற்றுட்டாங்க. என்ன ஒரு குறை அப்படின்னு சொன்னா, அப்ப எல்லாம் வந்து ஆல் இண்டியா ரேடியோல பெரும்பாலும் பேர் சொல்ல மாட்டாங்க. அறிவிப்பாளரோட பேர் வந்து ரொம்ப பெருசா தெரியாது நம்மளுக்கு. அது வந்து இலங்கை வானொலி அறிவிப்பாளர்கள். ஆமா, செய்தி வாசிப்பாளர்கள் செய்தி வாசிக்கும் போது சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா ஜெயா பாலாஜி எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். சரோஜ் நாராயண் சொன்னா எல்லாருமே சொல்லுவாங்க. அவங்க வந்து டெல்லி செய்திகள் வாசிட்டு இருந்தாங்க. அதுவும் அவங்களோட இதை நான் வந்து குறைத்து மதிப்பிடல. எனக்கு என்னவோ ஜெயா பாலாஜி பிடிக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஃபாத்திமா பாபு வந்து ஆக்சுவலா இங்க எனக்கு சீனியர். இங்க புதுச்சேரி வானொலியில அவங்க வந்து செய்தி பிரிவுல பணியாற்றினவங்க ஒரு காலகட்டத்துல. அதன் பிறகுதான் அவங்க சென்னைக்கு போயிட்டு அப்புறம் தூர்தர்ஷன் அந்த மாதிரி அவங்க பணியாற்ற ஆரம்பிச்சாங்க. அதனால இப்பயும் அவங்கள ஏதாவது குறிப்பிட்ட சொல்லணும்னா, இப்ப முகநூல் எல்லாரையும் இணைச்சிருக்கு இல்லையா, அந்த மாதிரி சொல்லணும்னா சொல்லுங்க சீனியர் அப்படின்னு சொல்றது நானு. அப்புறம் இங்க எங்களுடைய நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, எனக்கு இதுல சிலோன் வானொலி நீங்க சொன்னீங்க, இலங்கை வானொலியில வந்து ராஜேஸ்வரி சண்முகம் பிடிக்கும். அதே மாதிரி புவனலோச்சனைன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. இந்த மாதிரியான குரல்கள் அவங்க அந்த எடுத்துக்கிற நடையெல்லாம் நம்மள அறியாத பதிஞ்சிருப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்போ வந்து இது இந்த ப்ரொஃபஷன் நம்மளோடது அப்படின்ற மாதிரி நம்ம கவனிக்கல அவங்கள. ஆமா, நம்ம ரொம்ப நீண்ட நாள் கேட்டுட்டு இருக்கும் பொழுது இதை இப்படி உச்சரிக்கலாம் அல்லது இதை எப்படி சொல்லலாம் அப்படின்றது. அதுல ஒரு திருப்பம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய குரு அப்படின்னு நான் சொல்லணும்னா, இங்க புதுச்சேரி வானொலியில அப்போ சீனியரா பணியாற்றி கொண்டிருந்த திருமதி கங்காமணி அவர்கள், நடாதூர் நம்பி அப்படின்னு ஒரு முதுநிலை அறிவிப்பாளர் இருந்தார். இவங்க 2 பேரும் பெரிய வழிகாட்டிகள் எனக்கு நான் நினைப்பேன். ரொம்ப திறமைசாலிகள். அப்பெல்லாம் வந்து
வசதி வாய்ப்புகள் குறைவான நாட்கள்ல அவங்க எவ்வளவு வேலைகள் செஞ்சாங்க அப்படின்றது. அதே மாதிரி பாவேந்தருடைய மகன் மன்னர் மன்னன் இங்க இருந்தாரு. அவங்க எல்லாம் வந்து அந்த நாள்ல சிறந்த நிகழ்ச்சிகள் தந்தவங்க. மன்னர் மன்னன் நான் பணி சேரும் பொழுதே அவர் ஓய்வு பெற்றுட்டார் ஏற்கனவே. நான் தற்காலிக பணியாளரா போன போது நடாதூர் நம்பி கங்காமணி அவங்க இருவரும் இருந்தாங்க. குறிப்பாக கங்காமணி அவர்களுடைய அந்த பணியாற்றம் அந்த இது தன்னை அப்படியே ஒப்படைச்சிடுற ஒரு விஷயம் வேலைக்கு அப்படின்றது போது அது எந்த நாள் அவங்க கடைசியா ரிட்டையர் ஆகிற அன்னைக்கு கூட எல்லாரும் வந்து அந்த சமயத்துல எல்லாம் கொஞ்சம் ஓய்வா இருந்துட்டு போறதை தான் விரும்புவாங்க. அன்னைக்கு மார்னிங் ஷிஃப்ட் வந்துட்டு போனாங்க அவங்க. திரும்பவா நான் வந்து இதை பார்க்க போறேன் அப்படின்றதுனால நான் வந்து இதெல்லாம் தவற விடாமல் கடைசி வரைக்கும் நாங்கெல்லாம் புதுசா யங்ஸ்டரா வேலைக்கு சேர்ந்துருக்கிற நாங்க எதை முயற்சி செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுல ஒரு பிட்டு குறையாம வேலை செய்வாங்க அவங்க. அதே மாதிரி அவங்களுடைய உச்சரிப்பு குரல் இன்னைக்குமே இப்பவும் அவங்க வந்து வானொலி நாடகங்களுக்கு வருவாங்க. அங்கீகரிக்கப்பட்ட நாடக கலைஞர். அவங்களுடைய அந்த நடிப்பு திறன் அவங்க உச்சரிப்பு அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். இதை இப்படி பண்ண அப்படின்னு எல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்ம வீட்டுல எல்லாம் நடக்கிற மாதிரி தான். இதுக்கு இவ்வளவு போடு இப்படி பண்ணு அப்படின்னு எல்லாம் எங்க அம்மாவெல்லாமோ யாருமோ ஒரு சமையல்லையோ வீட்டு நடவடிக்கைகளையோ நம்மளுக்கு சொன்னது கிடையாது. ஆனா அவங்க என்ன பண்றாங்களோ அதை பார்த்து நம்ம செய்யணும். பார்த்து உணர்ந்து அதை மனதுக்குள்ளர சேர்த்து அது நம்ம செயலா வெளிப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களோட திறன்றதும் அதுவும் இரண்டரை கலந்துரும். நம்மள அறியாத எனக்கு என்ன நிகழ்ந்தது அப்படின்னு சொன்னா என்னுடைய குரல்ல லேசா அவங்களோட சாயல் உண்டு. அது ஒரு இயல்பா நிகழ்ந்துட்ட ஒரு விஷயம். எங்க சீனியர் என்னுடைய குரு கருணாமணி அவர்களுடைய குரலினுடைய ஒரு சாயல் அவங்களுக்கு அப்படியே முழுசான்னு சொல்ல மாட்டேன், லேசா இருக்கும். அதனால என்ன அப்படின்னா அவங்க எந்த விஷயத்த எப்படி பண்ணுவாங்க உச்சரிப்பாங்கன்றத நான் ஏதோ பயங்கரமா அப்படியே ஃபாலோ பண்ற மாதிரி திடீர்னு ஒரு ஃபீல் வந்துடும் எல்லாருக்கும். அவங்களுக்கு இதே சொல்லுவாங்க, இவங்க என்ன உங்களை மாதிரி பேசுறாங்களா அப்படி இப்படிங்கலாம். அது வந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். அது ஒரு தவறான ஒரு விஷயம் அந்த மாதிரி ஒப்பிடுதுன்றது. ஏன்னா ஒருத்தவங்க 25-30 வருஷம் பணியாற்றி தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி வச்சிருக்கிறத யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்க அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணிடுவாங்க அப்படின்ற அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. அது ஆனா செய்வாங்க சில பேர் வேணும்னே. நம்ம நல்லுறவு கிச்சும் பாருங்க, அவங்க நம்மள எப்படி பார்ப்பாங்கன்னு அதெல்லாம் இருக்கும்ல. அதனால எனக்கு அது பயமா இருக்கும். அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவங்களுக்கும் நமக்கும் வந்து அந்த மாதிரி ஒத்து வராது. அவங்க எவ்வளவு வருஷம் உழைக்க போட்டிருக்காங்க, அதுக்கு பின்னாடி எத்தனை வருஷம் அதுல தன்னலம் இல்லாத தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு வந்து நான் உடனே அதுக்கு ரெப்ளிகாவா மாறுறத நான் விரும்பல. அது அவங்களுக்கும் பெருமை கிடையாது, எனக்கும் பெருமை கிடையாது. எனக்கு அப்பனா எனக்கு ஓன் திறமை இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரியான ஒரு ஆளா வரக்கூடாது அப்படின்னு எல்லாம் நான் எனக்கே சொல்லிப்பேன். யாரு எங்க நடுவுல இந்த மாதிரி பேசினாங்கன்னாலும் நான் அவங்களுக்கு அதை தடை செய்வேன். அந்த அளவுக்கு அவங்களுடைய க்ளோஸ் ஃபாலோயர்னு சொல்லக்கூடிய ஒரு ஆளா நான் இருந்தது எனக்கு பெருமை தான். ஆனா அவங்களுடைய தன்மை வேற, என்னோட படைப்பு துறை வேற, அந்த மாதிரி வேற வேற தான். இருந்தாலும் ஒரு சிறந்த வழிகாட்டி முன்னோடி அப்படின்ற மாதிரி நான் இன்றும் வணங்கக்கூடியது அவங்க. இப்போமா வானொலி அப்படிங்கிறது பொதுவா பார்வைக்கு வந்து அது ஒரு பொழுதுபோக்கு ஊடகம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. ஆனா அந்த பொழுதுபோக்கை தாண்டி வானொலியோட பங்களிப்பு இந்த சமுதாயத்துக்கு என்னென்ன இருக்குதுமா? மிகப்பெரிய விஷயம். இதுல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன். அது என் வாழ்க்கையில என்னுடைய பணி அனுபவத்துல கண் கூட பார்க்கவும் பார்த்திருக்கேன். அதுல ஒரு பார்ட்டா நான் இருந்தேன் அப்படின்றதுலாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எப்படின்னா அறிவிப்பு தாண்டி நிகழ்ச்சி பிரிவுகளையும் அவங்களுக்கு ஒரு பங்களிப்பு இருக்கும். நான் வந்து எனக்கு முதல்ல சிறுவர் நிகழ்ச்சி கொடுத்துருந்தாங்க. அப்போ சிறுவர் நிகழ்ச்சியில வந்து சின்ன பிள்ளைங்களை எல்லாம் வந்து காம்பியரிங்காக வேண்டி தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். இதுல வந்து எப்போதுமே ஆடிஷன் ஆனவங்க தான் போக முடியும். யார் வேணாலும் நினைச்சா வந்தெல்லாம் பணியாற்ற முடியாது. அவங்க அதனால அந்த மாதிரி குழந்தைங்களையும் அந்த மாதிரி ஆடிஷன் பண்ணி வச்சிருப்போம். என்ன பண்ணுவேன், அந்த குழந்தைங்களுடைய ஸ்கூல் கெட்டு போகக்கூடாது. இப்போ வாரம் ஒரு நிகழ்ச்சி சிறுவர் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது அப்படின்னு சொன்னா அந்த நிகழ்ச்சியில என்னோட சேர்ந்து அவங்க தொகுத்து வழங்குற மாதிரி ஒரு திட்டமிடுவோம். அதுக்கான ஸ்கிரிப்டை வந்து நான் எழுதி வச்சுப்பேன். அந்த பிள்ளை ஸ்கூல் முடிச்சு வந்ததுன்னா அவங்க வந்து அவங்க அப்பாவோ அம்மாவோ அழைச்சிட்டு வருவாங்க. அவங்கள கொண்டு போய் உட்கார வச்சு இதை நான் அந்த பிள்ளையோட ரிஹர்சல் பார்த்துட்டு அதுக்கு பிறகு ரெக்கார்ட் பண்ணேன். என்னோட வேலை நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன போகலாம். அந்த குழந்தையோட ஒரு ஸ்கூல் டே வந்து ஸ்பாயில் ஆயிடும். நான் இந்த வேலை நேரத்துல தான் நீங்க கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் திங்.
அப்படியெல்லாம் வந்து என் கூட இருந்தவங்க இன்னைக்கு வந்து ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் அப்படி பணியாற்றுறாங்க. அந்த அதாவது அந்த குழந்தைங்களுக்கான ஒரு லட்சியத்தையும் ஒரு இதையும் அவங்கள்ட்ட அப்ப பார்க்க முடிஞ்சதையும் அந்த மாதிரி அவங்கள உரையாடி உருவாக்க முடிஞ்சதையும் நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இது நான் தான் காரணம்னு சொல்ல வரல. அவங்களுடைய அந்த ஒரு மொட்டு மலராக மலரும் பொழுது காத்து அந்த பக்கம் அடிச்சிருக்கோம்ல, அந்த மாதிரியான ஒரு ஆளா கூட நம்ம இருந்திருப்போம் அப்படின்னு நானே அதை பெருமிதமாக உணர்ந்து கொள்வேன். வேற ஒண்ணும் இல்லை, அவங்களுடைய பங்களிப்பு தான் அவங்க உயர்ந்ததுல ஒண்ணு. அடுத்தது வந்து மகளிர் நிகழ்ச்சி பொறுப்பு. மகளிர் நிகழ்ச்சி பொறுப்பு வரும்பொழுது அப்பதான் வந்து இந்த சுய உதவி குழுக்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப வந்த காலகட்டம். அப்போ அவங்க நிறைய பேர் அவங்கள பத்தின ஒரு சக்சஸ் ஸ்டோரிஸ் மாதிரி எல்லாம் போடுவோம். அப்ப இங்க வந்து ஐஏஎஸ் ஆபீசர் சக்திவதின்னு இருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு மிகச்சிறந்த ஒரு முன்னோடின்னு நான் நினைப்பேன். ரொம்ப எளிமையானவங்க, அதே மாதிரி அவ்வளவு கண்டிப்பானவங்க, அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து துறை செயலாளர், ஆனா கீழே குழுவுல ஒரு பெண் யாரெல்லாம் செய்யறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்னை கூப்பிட்டு நீ இன்ன பயன்படுத்தலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த பெண் வந்து பரவாயில்லமா அந்த சுய உதவி குழுவோட அந்த நாம்ஸை வந்து கரெக்டா இது பண்றாங்க அப்படின்னு. அந்த மாதிரியான பெண்களோட ஒரு ஆரவாரத்தோட இணைந்து நிறைய நேரம் என்ன நினைப்பாங்க, வெளியில இருந்து பாக்குறவங்க நான் ஆன்லைன் ரேடியோல ஒர்க் பண்றேன்னா விமன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றேன்னு யோசிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய எல்லா விழாக்கள்லயும் எல்லா நிகழ்ச்சிகள்லயும் வானொலியை இணைத்து கொண்டு அந்த மாதிரி ஒரு பயணம் இருந்தது. ரொம்ப அருமையான நாட்கள் அதெல்லாம். அப்போ வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா, இந்த புத்தாயிரம் வந்த போது அகில இந்திய வானொலி ஒரு முடிவெடுத்தது, தினம் 1 மணி நேரம் மகளிர் நிகழ்ச்சின்னு. அது வரைக்கும் நகர்ப்புற மகளிருக்கான ஒரு 1/2 மணி நேரம் நிகழ்ச்சி வாரத்துக்கு 1, கிராமப்புற மகளிருக்கான 1/2 மணி நேரம் நிகழ்ச்சி வாரத்துக்கு 1. இதுதான் எங்களுக்கு இருந்த திட்டம் முதல்ல 99 வரைக்கும். 2000 பிறக்கும் பொழுது திடீர்னு இப்படி ஒரு அறிவிப்பு வருது. அப்ப தினம் 1 மணி நேரம் நிகழ்ச்சி கொடுக்கணும்னா எவ்வளவு விஷயம் தேவைப்படும். ஆமா, கண்டிப்பா. ஒரு 10 நிமிஷம் நிகழ்ச்சி தயாரிக்கவே அவ்வளவு முன் தயாரிப்பு, அவ்வளவு கண்டென்ட் ரெடி பண்ணி ஆளு கூப்பிட்டு 1 மணி நேரம் தினம் கொடுக்கணும்னா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன விதவிதமா கொஞ்சம் மாத்திக்கிட்டோம். அப்பதான் இந்த போன் வந்திருந்தது. அதனால போன் பண்ணி பேசுறதுக்கு ஒரு நாள் நிகழ்ச்சி வச்சிடலாம். அப்புறம் வந்து லெட்டர்ஸ் இன்வைட் பண்ணலாம். அந்த லெட்டர்ஸை நம்ம வாசிச்சு ஒரு நாள் வச்சிடலாம். ஒரு 2 நாள் வந்து அவங்கள பாட்டு கேட்க சொல்லி அதுக்கு நடுவில் தகவல்கள் சொல்லிக்கலாம். இப்படி ஒவ்வொன்றா யோசிச்சோம். அந்த முதல்ல பெண்களுக்கான உரையாடல் நிகழ்ச்சி, தொலைபேசி வழி உரையாடல் நிகழ்ச்சி அப்படின்னு அறிமுகப்படுத்துறோம். அப்ப கால்ஸ் ரொம்ப வராது. இது வந்து அதிகமா ரொம்ப பேருக்கு தெரியாம அப்படி இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவேன், காலையில வீட்ல இருந்து நானே வந்து கொஞ்சம் பேருக்கு ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணி இன்னைக்கு தலைப்பு இது, இத்தனை மணிக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அந்த கண்டென்ட் என்ன அப்படின்றத பத்தின விளம்பரங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். எதை பத்தி பேசுறோம் அப்படின்னு. கொஞ்சம் தீவிரமான பெண்ணியம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உரையாடும் ஒரு களமாகவே அது மாறி, அது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துட்டு இருந்தது. அப்ப வந்து என்னன்னா ஒரு தலைப்பு கொடுக்குறோம் ஒரு நாள், வரலட்சுமி சுகமா சுமையா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இருந்த ப்ரொடியூசர் அவர் வந்து மறுபடியும் பிபிசி போயிட்டார், சிவராமகிருஷ்ணன் சொல்லிட்டு. அவர் வந்து எனக்கு இன்சார்ஜ் ஆபீசரா இருந்தாலுமே கூட பயங்கரமா எனக்கு சுதந்திரம் கொடுத்தாரு. அவரு மிஸ்டர் சுவாமிநாதன் அவங்க எல்லாம் வந்து எப்படின்னா கையெழுத்து போடுறதுதான் என் வேலை, இதை வந்து முழுக்க நீ பொறுப்பெடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி. அந்த நேரம் என்னன்னா நம்மள ரொம்ப கட்டாயப்படுத்துறாங்களேன்ற மாதிரி கூட தோணும். ஆனா இப்பதான் அதனுடைய வேல்யூ எல்லாம் லேட் ஆக தான் புரியுது. அந்த சுதந்திரம் நமக்கு கிடைச்சாதான் நம்ம நினைச்ச விஷயத்த பண்ண அது செய்ய முடியும். நம்மள உருவாக்கிக்கிறதுக்கும் அவங்க வந்து களம் அமைச்சு தந்திருக்காங்க அப்படின்றது. அப்ப இந்த மாதிரி ஒரு தலைப்பை கொடுத்தோன்னா என்ன பண்றாங்க, இந்த விவாதம் அலுவலகத்துல தினம் நடக்கக்கூடிய கூட்டத்திலேயே ஒரு நண்பர் பேசுறாரு, சுகமா சுமையான்னு எப்படி தலைப்பு கொடுப்பீங்க, சுமைன்னு எப்படி சொல்லலாம், பெண்ணுக்கு சீதனம் கொடுக்கறதுன்றது எப்படி சந்தோஷமான விஷயம் தானே வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவரு சொல்றாரு, கூட பிறந்தவங்க எல்லாம் ஆம்பளை பசங்கப்பா, நீ வந்து இப்பதான் உனக்கு ஒரே ஒரு பொண்ணு பிறந்திருக்கு, இத வந்து செஞ்சு பாக்குறவங்களுக்கு தான் தெரியும், இது வந்து காமன் பீப்புளுக்கு போகுது, அதனால நீ இதை வந்து அலோவ் பண்ணிதான் ஆகணும்ன்றாரு.
அப்ப இருந்த டைரக்டர் வந்து அவர் மலையாளி, அவருக்கு ஏன் இதை பத்தி இவ்வளவு சண்டை போட்டுக்கிறானுங்க இருந்திருக்கும் அவருக்கு. ஒரு வழியா அனுமதிச்சார். சரி ஓகே, அவர் சொல்றது இருக்கட்டும், எல்லாருக்குமான ஒரு விஷயம் விவாதிக்கலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டாரு. அன்னைக்கே அந்த தலைப்பு கொடுக்குறோம். நான் வந்து யார் பேச போறாங்கன்னு நினைச்சிட்டு தான் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கு. கால்ஸ் வந்துட்டு இருக்கு. நான் உள்ள உட்காந்துட்டு இருப்பேன். ஒரு பொறியாளர் வந்து இங்க ஆப்ரேட் பண்ணுவாரு. அப்ப கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு அனௌன்ஸரே எல்லாத்தையும் பண்ணிக்கிற மாதிரி பழகிட்டோம். நான் அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன். பண்ணும்போது கால் வருது. நான் பண்ருட்டில இருந்து இந்த மாதிரி பேசுறேன், ஒரு கிராமம் பண்ருட்டி பக்கத்துல இருந்து நான் ஒரு கிராமத்துல இருந்து இந்த மாதிரி பேசுறேன் அப்படின்னு ஒரு பேர் சொல்றாங்க. பேர் சொல்லிட்டு நாங்க வந்து வீட்டுல 5 பொண்ணுங்க, நீங்க எப்படி சுகமா சுமையான்னு தலைப்பு கொடுப்பீங்க அப்படின்னு. என்னடா அது அவங்களுக்கு நான் வந்து சண்டை இப்போ இங்க யாருல போதா அப்படின்னு ஏன் அப்படி கேக்குறீங்கன்னு அந்த அம்மா அழ ஆரம்பிச்சிருச்சு. நாங்க 5 பொண்ணுங்க, ஒருத்தருமே வந்து இந்த சீர்தனத்தை வரதட்சணைன்னு கொடுக்கல, சீர்வரிசைன்னு கொடுத்துருந்தோம் தலைப்பு. சீர்வரிசை சுகமா சுமையான்னு நீங்க எப்படி கேட்கலாம். சீர்வரிசை செய்ய முடியாத காரணத்தினால நாங்க ஒரு பொண்ணும் இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கிறோம். அப்படி இருக்கல அது சுகமான ஒருத்தவங்க கேட்கறதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்றது, அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு புரியல. நான் இங்க கை காட்டி ஒளிபரப்பு இந்த நிர்வாகம் பண்ணிட்டு இருந்த பொறியாளர் நண்பர்கிட்ட கை காட்டி அவங்கள கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் யாரில் அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா நான் என்ன செய்யறது. அப்புறம் அந்த எண்ணத்தை விட்டுட்டு அடுத்த எண்ணிட்ட போய் பேசுறேன். அவங்க திரும்பி ட்ரை பண்ணி வராங்க. அடுத்து இப்ப நீங்க வந்து கட் பண்ண முடியாது, லைவ்ல யார் வராங்களோ நாங்க அப்படியே ரேண்டமா அட்டென்ட் பண்ணிட்டே தான் இருப்போம். அந்த அம்மா திரும்பி வந்து ஏன் என்னோடத கட் பண்றீங்க அப்படின்னு ஆவேசமா பேசுறாங்க. அப்போ இந்த மாதிரி எதுக்குமே வழி இல்லாம நாங்க இப்படி இருக்கிறோம். அப்படி இருக்கல நீங்க இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறவங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான், சுகம்னு அதுல நினைக்கிறவங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி நாங்க பெண்கள் கஷ்டப்படுறோம் அப்படின்னு அவங்க ஒரு நிமிஷம் பேசினாங்க. அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிச்சு. அதோட இந்த கடித நிகழ்ச்சி இருக்கு இல்லையா, எங்களுக்கு வாரம் கடிதம் போடுவாங்க. அப்போ காரைக்கால் பக்கத்துல இருந்து ஒரு வைரமணின்னு ஒருத்தவங்க எழுதுவாங்க, திருவைத்தக்குடி வைரமணின்னு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்லேண்ட் லெட்டர்ல போட்டாலும் சரி, இல்ல ஒயிட் பேப்பர்ல எழுதினாலும் சரி, அந்த சைடு நம்ம கேப் விடுற இடத்துல எல்லாமும் திருப்பி வளைச்சு எழுதியிருப்பாங்க. ஒரு அந்த கடிதத்தை வந்து ஒரு இன்ச்சு கூட வீணாக்காம எழுதுவாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி இன்னொருத்தர் நண்பர் எழுதுவாரு, மடுகரை செல்வநாதன். இந்த தொலைபேசி நிகழ்ச்சியில ஒன்லி லேடிஸ்க்கு தான் வாய்ப்பு, ஜென்ஸ் பேசினா கட் பண்ணிடுவோம். ஆனா கடிதம் எல்லாரும் ஜென்ஸ் எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சாங்க நேயர்கள். நாங்க வந்து இந்த பிரச்சனைகள் தான் எங்களுக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனையா, நாங்க ஏன் பேசக்கூடாது, நாங்க ஏன் சொல்லக்கூடாதுன்னு. அதனால வந்து கடிதங்கள் நீங்க எழுதலாம் அப்படின்னு வாய்ப்பு கொடுத்துருந்தோம். அவரும் இப்படிதான் எழுதுவாரு, ஒரு இடத்துல இன்ச்சு இடம் கூட விடாம எழுதுவாரு. கருத்து நல்லா இருக்கும். அவங்களுக்கு எங்கேயோ ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது. இப்ப மாதிரி அவுட்லெட் கிடையாது இல்லையா, ஒரு முகநூல்லையோ இதுலயோ தானா சொல்ல முடியாது இல்லை யார்கிட்டையும். அதனால அதை பயன்படுத்திக்கிட்டாங்க அவங்க. அப்போ வந்து அந்த வைரமணின்றவங்க ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க, அவங்களுக்கு நிகழ்ந்த அனுபவம். அவங்களுக்கு ஒரு கடிதம் வந்துதான். அந்த கடிதத்தினுடைய சாரம் என்னன்னா, விழுப்புரம் வந்து எங்க ஜோன் தான், பாண்டிச்சேரி ரேடியோ தான் விழுப்புரத்துல கேட்டோம். ஒரு பெண் வந்து விழுப்புரத்துல கல்யாணம், திருச்சியில இருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. வைரமணி வந்து நாட் ஒர்க்கிங் வித் ஆல் இண்டியா ரேடியோ, அவங்க என்னுடைய ஒரு லிசனர் தான். அவங்களுக்கு லெட்டர் போயிருக்கு. அவங்க அந்த லெட்டரை எழுதுனதை நம்ம வாசி அவங்க அட்ரஸ் பாப்புலர் ஆயிடுச்சு பாருங்க. அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு கடிதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தினுடைய சாரத்தை எழுதியிருக்காங்க. திருச்சியில இருந்து ஒரு நல்ல படிச்ச ஒரு பொண்ணு, அவங்க வந்து எனக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, எனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு, என்னுடைய திருமணம் நடந்ததுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு எழுதியிருக்காங்க. என்ன எப்படி நான் காரணம்னு யோசிச்சுட்டு படிச்சேன். அப்புறம் தான் என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த சீர்வரிசை சுகமா சுமையான்னு நம்ம நடந்துரும் இல்லையா உரையாடல், அப்போ விழுப்புரத்துல ஒரு நண்பர் அதை கேட்டிருக்காரு. அவர் வந்து நல்ல வசதியான நார்மலான குடும்பம், அவங்க ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. அவர் எங்கேயோ வெளியூர்ல வேலை பார்க்கறாரு, சனி ஞாயிறு வருவாராம். நண்பர்களோட ஒரு கேரம் போர்டு உள்ள அடிக்க அது இதுன்னு ஏதோ இருக்கும்பொழுது நண்பர் அந்த கடையில இந்த ரேடியோ வச்சிருந்திருக்காரு. என்னப்பா பேசுறாங்க அப்படின்னா, இல்லப்பா லேடிஸ்லாம் இதை வந்து எந்த நோக்கத்துல கேட்பாங்கன்றது கூட நமக்கு சந்தேகமா வருது, லேடிஸ் எல்லாம் பேசுவாங்க பாரு கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த நண்பர். அப்ப கேட்டுட்டு இருக்கும் பொழுதுதான் இந்த பொண்ணு அழுகிறது அவரை ரொம்ப தாக்கியிருக்கு. என்ன இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது வரைக்கும் இதுல எல்லாம் அவர் தங்கச்சிக்கு நல்லா சீர் செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பையனும் நல்ல எலிஜிபிள் பேச்சுலர், ஒரு கல்யாணத்தை பார்த்துட்டு இருக்காங்க. கஷ்டத்தை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா ஒருத்தவங்க இப்படி சொல்லி அழகாங்களேன்னு என்ன ரொம்ப பாதிச்சிருக்கு அவருக்கு. அதுக்கு அடுத்த வாரம் இந்த வைரமணி என்ன பண்ணாங்க, இந்த தலைப்பை பத்தி ஒரு லெட்டர் எழுதி போட்டிருந்தாங்க.
கவிதை என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஆண்களே பொண்ணை விரும்பாதீர்கள், பெண்ணை விரும்புங்கள், அந்த ரேஞ்சில் அவங்க எழுதியிருக்காங்க. நான் அதை சொல்லி படிக்கிறேன். பட் அது வந்து அந்த பையனுக்கு வந்து அதை அவ்வளோ நேரா போய் தைச்சிருக்கு. இந்த திருச்சியில இருந்த பொண்ணை வந்து பொண்ணு பார்க்க போறாங்க. பொண்ணு பார்க்க போகும்பொழுது இந்த பையன் வந்து அவங்க அம்மாட்ட சொல்லியிருக்காரு, எதுவுமே கேட்கக்கூடாது, நீ அவங்க வீட்டுல வரதட்சணை கேட்கக்கூடாது, எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு. கல்யாணம் பிக்ஸ் ஆக போகுது. பிக்ஸ் ஆகும்போது ஆனா எல்லாருக்கும் ஒரு டவுட், எதுக்கு இவங்க இவ்வளவு வசதியானவங்க இதா இருக்கிறாங்க, இந்த பையன் ஒண்ணும் கேட்கக்கூடாதுன்னு ஏன் சொல்றான்? பொண்ணு பையன் அவங்க அம்மா சொல்லிட்டாங்களா, எனக்கு தெரியாது, ஏன்னு தெரியாது, என் பையன் தான் இப்படி கண்டிஷன் போட்டிருந்தான்னு. அப்ப அந்த பொண்ணு கேட்டிருக்கு, என்ன காரணத்துக்காக நீங்க இப்படி சொல்றீங்க? ஏன்னா டவுட் பண்றாங்க. ஆமா, இப்ப மாதிரியும் ஒண்ணு இருக்குல்ல. இந்த பையனுக்கு என்ன பிரச்சனை, ஏன் வந்து பொண்ணை கொடுத்தா போறோம்னு ஏன் சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த பையன் சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து இப்போ இந்த சமீபமா இந்த நிகழ்ச்சி இதை கேட்கற வரைக்கும் இப்படி ஒரு ஆஸ்பெக்டே எனக்கு மனசுல தோணுனதே இல்லை. இது மாதிரி ரேடியோல ஒரு அம்மா எழுதாங்க, அதை பத்தி ஒருத்தவங்க எழுதினவங்க இப்படி சாட்டைல் மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை கேட்ட உடனே எனக்கு வந்து நம்ம நிச்சயமா அப்படிப்பட்ட ஒருத்தனா இருக்கக்கூடாது, இப்படிதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சேன், அதுதான் காரணம்னு சொல்லி சொன்னாரு. எங்க கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால நான் வந்து உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன், உங்க மூலமா புதுச்சேரி வானொலிக்கும் நன்றி சொல்ல விரும்புறேன் அப்படின்னு அவங்களுக்கு லெட்டர் எழுதியிருந்திருக்காங்க. அது வந்து ஒரு ஒரு தனி நபருக்கு ஒரு நேரத்துல தாக்கம். இது வந்து ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்றோம், எப்ப யாருக்கு போய் தாக்கம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு உரையாடலோ, ஒரு கருத்தோ, ஒரு தகவலோ, இந்த இடத்துல என்னது கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்ற அந்த தகவல் தெரியாதவன் எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அது போய் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு பிறகு இந்த மடுதுரை செல்வநாதன் நான் சொன்னேன் இல்லையா, இதே மாதிரி லெட்டர் எழுதுவாருன்னு, அவரு என்ன சொன்னாரு, உங்களால கல்லூரி மாணவர்களுக்கு அந்த மாதிரியான உணர்வை ஊட்ட முடியுமா? இப்ப ஒரே ஒருத்தரோட கதையை நீங்க இன்னைக்கு சொல்றீங்க, இந்த மாதிரி எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு, அதை நீங்க ஏன் வந்து எல்லாருக்கும் செய்யக்கூடாது அப்படின்னு. அப்புறம் இங்க துறை சார்ந்து ஒரு நிகழ்ச்சி எல்லாம் ஏற்பாடு பண்ணும்போது நாங்க யோசிச்சோம், எப்படியாவது இதை செய்யணும் அப்படின்னு. சரின்னா அப்போ வந்து டாக்டர் EM ராஜன், அவர் NSS ஆபீசரா இருந்தாரு. ஆண்கள் கல்லூரியில இருந்து 100 மாணவர்களை வரவழைச்சு இத பத்தின ஒரு விழிப்புணர்வு, ஒரு உறுதிமொழி மாதிரி பத்திரம் மாதிரி தயாரிச்சு அதை வந்து மகளிர் தினத்துல, மகளிர் தினம்ன்றது பெண்கள் மட்டுமே கூடக்கூடிய ஒரு விஷயமாவும், பெண்கள் கிட்ட இதை பேசக்கூடிய ஒரு விஷயமாவுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஆண்கள் கிட்ட எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகளிர் தின விழா ஃபுல்லா ஒரு கல்யாண மண்டபம் பூரா பெண்கள், அதுக்கு நடுவுல இந்த ஆண்கள் முதுநிலை மாணவர்கள் அவங்க வந்து இந்த உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு ஊர்வலமா வந்து அந்த மாதிரி செஞ்சாங்க. அப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணோம். அப்ப இந்த 100 பேர்ல ஒரு 10-15 பையனுக்காவது வந்திருக்காதா அந்த உணர்வு அதிகமா? கண்டிப்பா. இதெல்லாம் வந்து நிச்சயமாக நிகழ்ச்சிகள் மூலமாக மாற்றங்களை செய்ய முடியும் அப்படின்றதுக்கு இது வந்து சின்ன சின்ன உதாரணங்கள். இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம பார்க்கும் பொழுது அது இதை கேட்டு எனக்கு இப்படி பயன் கிடைச்சது அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லும் பொழுது, நம்ம வாங்கக்கூடிய ஊதியம் என்பது இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையின் பொருள்ன்றது அந்த சந்தர்ப்பம் தான் நான் நினைக்கிறேன். நம்ம செய்யற வேலையில வந்து ஆத்ம திருப்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே வந்து நமக்கு பெரிய விஷயம் இல்லையா? அது பிடிச்ச வேலையா இருக்கும்போது அதுக்கு வந்து இப்படிப்பட்ட ஒரு சமூக எதிர்வினை கிடைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான். வாழ்த்துக்கள் கண்டிப்பா உங்களுக்கு. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நம்ம எல்லாரும் தொடர்ந்து இணைந்திருப்பது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. இது காரைக்குடியின் முதல் வானொலி. இன்னைக்கு நம்ம வானொலியில கவிஞர் உமா மோகன் அம்மா அவர்கள் பகிர்ந்த பல சுவாரஸ்யமான தகவல்களை கேட்டு மகிழ்ந்தோம். இந்த நிகழ்ச்சியின் முதற் பகுதி இத்துடன் நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லையுமே கேட்டு மகிழலாம். நன்றி நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருப்போம். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி, காரைக்குடியின் முதல் வானொலி.